ஆதவனின் சிறப்பு பார்வை. ஜனாதிபதியின் நடுநிலைமை அவரை தனிமைப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஒப்படைக்கும் இறுதி தேதியான கடந்த 13ஆம் தேதி வரை பொறுத்திருந்த ஜனாதிபதி மைத்திரிபால அடுத்த நாளான 14ஆம் தேதி மாலை முக்கியமான உரையை நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருந்தார். ஜனாதிபதியின் அந்த உரை 2 பிரதான விடயங்களை வெளிப்படுத்தும் நோக்கங்களை கொண்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக தன்னை முன்னிறுத்தி வெற்றிக்கு உதவிய பங்காளிகளின் அதிருப்திக்கு பொருத்தமான பதிலளிப்பது, மற்றது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டையும் தனது விருப்பங்களுக்கு மாறாக தீர்மானங்களை எடுக்க துணிந்திருக்கும் சுதந்திர கட்சியினர் மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியினருக்கு ஒரு பின்னடைவை தேர்தலில் ஏற்படுத்தும் விதமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தலை செய்வதுமாகும். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவளிக்காமல் நடுநிலையாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார். அவரின் இந்த நிலைப்பாடு அவரது அரசியல் பங்காளிகளுக்கு நமக்கு மூக்குப் போனாலும் எதிரிக்கு சகுனம் விளைத்தால் சரிதான் என்ற நிலைப்பாட்டுக்கு சரியாக அமைந்திருக்கும். ஆனால் சுதந்திர கட்சியினருக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியினருக்கும் ஜனாதிபதியின் இந்த முடிவு ஏமாற்றத்தை மட்டுமல்லாது கடுமையான அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் எதிர்க்கட்சிகளின் சூழ்நிலை கைதியாக மைத்திரிபால இருந்தாலும் கட்சியின் வெற்றிக்காகவும் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காகவும் கட்சியினதும் கட்சியை பிரதானமாக கொண்டுள்ள கூட்டமைப்பின் தலைவர் என்ற வகையில் தனது பங்களிப்பை செய்யாமல் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக ஒதுங்கியிருப்பதாக அறிவித்திருப்பது துரோகமாகும் என்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 100 நாள் திட்டத்தை செயற்படுத்தியதாகவும் ஜனாதிபதியின் மேலதிக அதிகாரங்களை நீக்கும் 19வது திருத்தச் சட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் சுதந்திர கட்சியும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்காவிட்டால் ஜனாதிபதி இந்த சாதனைகளை செய்திருக்க முடியாது. மஹிந்தவுக்கு வேட்புமனுவை வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் கட்சி தலைமையிலிருந்து விலக வேண்டும் என்ற இக்கட்டான நேரத்திலேயே கட்சியை கைவிட முடியாத முடிவை எடுத்ததாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அப்படி தலைமையை விட்டுவிட்டால் அதை மஹிந்த கையில் எடுத்திருப்பார். மஹிந்தவுக்கு கட்சிக்குள் வழங்காவிட்டாலும் அவர் எப்படியோ நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருப்பார் என்ற நிலையிலேயே அவருக்கு வேட்புமனு கொடுக்க வேண்டும் என்ற கட்சிகளின் முடிவை விருப்பமில்லாமல் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் மஹிந்த மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு வருவதை தடுக்க முடியாது என்பதையும், தலைமையாக இருந்தாலும் கட்சியின் பெரும்பாலான உயர்மட்ட உறுப்பினர்கள் மஹிந்தவுடனேயே அல்லது மஹிந்த மீதான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதையும் ஜனாதிபதியின் உரை வெளிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதியின் உரையைத் தொடர்ந்து சுதந்திர கட்சியினரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினரும் ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்தாலும் பின்னர் தம்மை சுதாகரித்துக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதை திட்டமிடத் தொடங்கியுள்ளார்கள். உடனடியாகவே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் உள்ள பங்காளி கட்சிகள் அவசரமாக கூடி மஹிந்த ராஜபக்ஷவை தமது கூட்டின் தேர்தல் குழுவுக்கு தலைவராக தெரிவு செய்துள்ளனர். கூட்டமைப்பின் இந்த முடிவானது எது நடந்துவிடக் கூடாது என்று ஜனாதிபதி தனது காய்களை நகர்த்தினாரோ அதுவே நடந்தேறியுள்ளது. அடுத்ததாக சுதந்திர கட்சிக்கும் தேர்தலை எதிர்கொள்ளும் சவாலான பயணத்திற்கு வழிகாட்ட ஒரு மாலுமி தேவைப்படுகின்றார். அந்த கடமையை ஜனாதிபதி மைத்திரிபால உதாசீனம் செய்துள்ள நிலையில் அடுத்ததாக அந்த இடத்திற்கு மஹிந்தவை மாலுமியாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. சுதந்திர கட்சியின் மத்திய குழுவினர் எடுத்த இந்த முயற்சியை கட்சியின் தலைவர் என்ற வகையில் தற்காலிக தடையை சட்டத்தின் துணையோடு ஜனாதிபதி ஏற்படுத்தியுள்ளார். அதாவது தலைமையை மீறி சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூடி தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாது. இப்படியொரு தடையை ஜனாதிபதி ஏற்படுத்தியதற்கு காரணம் சுதந்திர கட்சியும் கூடி மாலுமியாக மஹிந்தவை நியமிப்பார்கள். அது தவிரவும் கட்சிக்கு பாதகமான செய்தி ஒன்றை தேர்தல் சமயத்தில் வெளியிட்ட கட்சியின் தலைமைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களையும் மத்திய குழுவினர் எடுத்துவிடக்கூடும் என்ற அச்சமே காரணம் என்று கருதலாம். ஜனாதிபதி மத்திய குழு கூடுவதற்கு தடையை ஏற்படுத்தியிருந்தாலும் தேர்தல் காலம் என்பதால் கட்சியின் முக்கிய கூட்டங்களையும் எடுக்க வேண்டிய தீர்மானங்களையும் எடுக்காமல் இருக்க முடியாது. மத்திய குழுவிலிருந்த மைத்திரிபாலவின் ஆதரவாளர்களான ராஜித, அர்ஜுன போன்றவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியலில் போட்டியிடுவதால் தற்போது சுதந்திர கட்சியின் மத்திய குழுவில் ஜனாதிபதிக்கு சார்பான 2 உறுப்பினர்களே இருக்கின்றனர். அவர்களால் மத்திய குழுவில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிவிக்க முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது.
இந்த நிலைமையே தற்போது சுதந்திர கட்சிக்குள் பலவீனமான நிலைமையை தோற்றுவித்துள்ளது. இதனால் இனிவரும் காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினரும் சுதந்திர கட்சியினரும் உத்தியோகபூர்வ மற்றும் உத்தியோகப்பற்றற்ற வகையில் தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதை ஜனாதிபதியால் தடுக்க முடியாது போகும். இதற்கிடையே ஜனாதிபதியினுடைய இன்னொரு பாதகமான விளைவையும் ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர கட்சியிலிருந்து ஜனாதிபதியை நம்பி அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தமது பதவிகளை தூக்கி எறியத் தொடங்கியுள்ளனர். அதேபோல் கட்சியின் தீவிர கீழ்த்தட்டு அமைப்பாளர்கள் ஆதரவாளர்களுக்கிடையேயும் அதிருப்திகளை தோற்றுவித்துள்ளதாகவும் சுதந்திர கட்சியினரை ஜனாதிபதி காட்டிக் கொடுத்து விட்டார் என்றும் இதற்கான பின்விளைவை ஆகஸ்ட் 17 ஜனாதிபதியும் அவரது அரசியல் நண்பர்களும் புரிந்து கொள்வார்கள் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஊடகமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆதவனின் சிறப்பு பார்வை.